அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். தை மாதம் முடிந்து மாசி மாதம் இன்றைக்கு பிறந்தாச்சுங்க. மாசி மாதம் அப்படின்னாலே புனித நீராடல் மாதம் அப்படின்னு வேதங்களிலேயே சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க. அதுவும் இந்த வருடம் நிச்சயமாக புனிதமான மாசி மாதம்தாங்க. ஏன்னா கும்பமேளா நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்திலே இன்று பிறந்திருக்கும் இந்த மாசி மாதம் மிகச் சிறப்பான மாதமாக அமையுதுங்க. மாசி மாதத்திலே நதிகளிலே புனித சக்தி ஏற்படுகிறது. நதிகளிலும் அதுக்கு அடுத்தது புஷ்கரங்களிலும் இருக்கக்கூடிய நீர்களிலே தண்ணீரிலே அதில் பெரிய ஒரு சக்தி ஏற்படுகிறது. ஏன்னா சூரியன் கும்பத்திலே அமர்கிறார். அப்படிப்பட்ட சூரியன் கும்பத்திலே அமர்வதனால், ஏன்னா சூரியன் ஆத்மக்காரகன், சூரியன்தான் நமக்கு எல்லா வகையிலுமே ஞானத்துக்கு அதிபதியாக இருக்கிறார். அப்படிப்பட்ட சூரியன் கும்பத்திலே அமர்வதனால்தான் இந்த மாதம் முழுக்க நாம் நீர்நிலைகளிலே, புனித நதிகளிலே, புஷ்கரங்களிலே, கோவில் குளங்களிலே நீராடினால் நம்முடைய பாபங்கள் சாபங்கள் எல்லாமே தீருங்க. இந்த மாதத்தை கும்ப மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் எல்லாமே அழகாக வர்ணித்து கூறுதுங்க. அதே மாதிரி சூரிய பகவான் தன்னுடைய வீடாகிய சிம்மத்திற்கு 7வது வீட்டிலே உட்கார்ந்து தன் வீட்டை தானே பார்க்கறதுனால தான் இந்த மாதத்தில் நிறைய விசேஷங்கள் எல்லாமே இருக்குது. நிறைய தெய்வ பக்தி, தெய்வ நிகழ்வுகள் எல்லாமே இருக்குதுங்க. இந்த மாதத்தை பெருமாள் மாதம், விஷ்ணு மாதம் அப்படின்னு நூல்கள் சொல்லுதுங்க. அப்போது விஷ்ணு பகவானை துளசி தலத்தால் நாம் இந்த மாதம் முழுக்க அர்ச்சித்து வழிபட நம்ம வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் சேருங்க. வறுமைகள் எல்லாமே நீங்கும், வளமைகள் எல்லாமே சேருங்க. அதே மாதிரி இந்த மாதத்தை மாங்கல்ய மாதம் அப்படின்னு ஜோதிட நூல்கள் வர்ணிக்குதுங்க. அதான் மாசி மாதத்தில் திருமணம் முடிந்தால் அந்த தம்பதிகள் நீடூழி வாழ்வாங்க. 16 கலைகள் 16 செல்வங்களும் பெற்று நீடூழி வாழ்வாங்க. அதே மாதிரி இந்த மாசி மாதத்தில் திருமணம் முடிந்த சுமங்கலி பெண்கள் தங்களுடைய தாலி சரடை பெருக்கிக் கொள்வதன் மூலமாக மாங்கல்ய பலம், தாலி பாக்கியம்ங்கிறது அதிகமாகிக்கிட்டே அவங்களுக்கு போகும். கணவருக்கு தீர்க்காயுஷ் யோகங்கள் எல்லாமே சேரும். தீர்க்க சுமங்கலி யோகம் பெண்களுக்கு சேரும். அதனால தான் இந்த மாசி மாதத்திலே, இன்று பிறந்திருக்கும் இந்த மாசி மாதத்திலே தாலி சரடை நாம் பெருக்கி கோர்த்து கொள்வதன் மூலமாக எல்லா வகையான நன்மைகளும் சேருங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. அதனால தான் மாசிக்கயிறு பாசிக்கயிறு அப்படிம்பாங்க. இப்போ நீர்நிலைகளில் பார்த்தீங்கன்னா பாசி படிஞ்சிருக்கும். தொடர்ந்து வருஷ கணக்கில் இருக்கிற தண்ணியில் தான் பாசி படியும். அதே மாதிரி தான் எப்படி அது பாசி படியுதோ அந்த மாதிரி மாசி மாதத்திலே மாங்கல்யம் சூட்டிக்கொள்வது, மாசி மாதத்திலே திருமணம் செய்து கொள்வது, மாசி மாதத்திலே மாங்கல்யத்தை பெருக்கி கோர்த்து கொள்வதன் மூலமாக தீர்க்க சுமங்கலி யோகம் எல்லாமே நமக்கு சேருங்க. பொதுவாக மாசி மாதத்தில் எது செய்தாலும் அது ரெட்டிப்பான பலன்களை நமக்கு அள்ளி கொடுக்கும். அதனால தான் இந்த மாதத்தில் தான தர்மங்கள், ஆடை அணிகலன்கள், அதுக்கடுத்து அன்னதானங்கள் இதெல்லாம் செய்வதன் மூலமாக எல்லா வகையிலுமே நமக்கு யோக பலன்கள் எல்லாமே சேருங்க. அதே மாதிரி எல்லாமல்ல தமிழ் கடவுளாகிய ஸ்ரீ முருகப்பெருமான் சிவபெருமானுக்கு சுவாமி மலையிலே ஓம் எனும் பிரணவ மந்திரத்திற்கு உபதேசம் அளித்த ஒரு அற்புதமான மாதம் இந்த மாசி மாதம் தாங்க. மாசி மாதத்தில் தான் மந்திர உபதேசம். குறிப்பாக பார்த்திங்கன்னா மாசி பூசம், மாசி மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரத்தன்னைக்கு தான் சுவாமி மலையில் இருக்கக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமான் தன்னுடைய தந்தைக்கு பாடம் நடத்திய ஒரு மாதம். அதனால தான் இந்த மாதத்தில் உபநயனம் செய்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பூணூல் அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதே மாதிரி முதலாக நாம் ஏதாவது படிக்க ஆரம்பிக்கிறது, ஏதாவது நம்ம கற்றுக்க ஆரம்பிக்கிறது, அதெல்லாம் இந்த மாதத்தில் நம்ம பண்ணலாம். உயர்கல்விக்கு நாம் விண்ணப்பிக்கிறது, அல்லது உயர் வகுப்புகளில் நாம் சேர்ந்து ஏதாவது படிக்கிறது, இந்த மாதிரி ஞானம் சம்பந்தப்பட்டது, சரஸ்வதி கடாட்சம் நிறைந்த சில நிகழ்வுகள் இதெல்லாம் நிகழ்த்தினோம்னா இந்த மாதத்தில் உடனே நமக்கு எல்லாமே வெற்றி கிடைக்கும், ஞானம் கிடைக்கும், படிப்பில் ஆர்வம் வரும், மதிப்பெண்கள் குவியும். அதே மாதிரி வேதம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். ரிக் யஜூர் சாம அதர்வண
வேதங்கள் எல்லாமே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்குது. அது மாதிரி பல விஷயங்களை கற்றுக்கொள்வதற்கு இந்த மாசி மாதம் விசேஷமான மாதமாக இருக்குதுங்க. கலைஞான அறிவுகள், ஆயக்கலைகள் 64 அனைத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. கிரகப்பிரவேசம் இந்த மாதத்தில் நாம் கிரகப்பிரவேசம் பண்ணோம்னா அந்த வீடு நம்ம கையை விட்டு போகவே போகாதுங்க. அதே மாதிரி நம்ம பரம்பரையிலேயே அந்த வீடு தங்கிக்கிட்டே இருக்கும். அது இருக்குங்க, ஒரு 6 தலைமுறை இருக்குங்க. அப்போ வாங்கின சொத்துங்க இன்னமும் நம்ம கையில் தாங்க இருக்குது, வழி வழியாக நம்மக்கிட்ட தாங்க இருக்குது, நம்ம கையை விட்டு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அதெல்லாம் மாசி மாதத்தில் நம்ம கிரகப்பிரவேசம் செய்தோம்னா நிச்சயமாக இந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி வீடு மாறுறதா இருந்தாலும் மாறலாம். இந்த மாசி மாதத்தில் பால் காய்ச்சுறாங்கன்னு வைங்களேன், அவங்க அதை வாடகை வீட்டுக்கு போகிறாங்கன்னா அவங்க அடுத்து சொந்த வீடு வாங்கிறதுக்கான யோகம் எல்லாம் இருக்குது. அதனால் மாசி மாதத்தில் கிரகப்பிரவேசம் செய்தோம்னா நிச்சயமாக நமக்கு சொந்த வீடு, அந்த வீடு நம்ம கையை விட்டு போகாமல் இருக்கக்கூடியது. கடலிலும் இந்த மாதத்தில் நீராடலாம். அதுக்கடுத்து சிவபெருமான் மன்மதனை எரித்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. அதே மாதிரி திருமால் மகாவிஷ்ணுவாக அவதாரம் எடுத்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. மாசி மகம் இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப விசேஷம். அந்த மாசி மக நன்னாளிலே ஸ்ரீ அம்பிகை அதாவது தாட்சாயணியாக வலம்புரி சங்கிலே அவதரித்த மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. ஈசனுடைய 63 திருவிளையாடல்கள் நிகழ்ந்த மாதம். அப்போ இந்த மாசி மாதத்தில் தான் எல்லாம் வல்ல சிவபெருமான் அதிகமான திருவிளையாடல்கள் நிகழ்த்தியிருக்கிறாங்க. லிங்கோத்பவராக ஈசன் காட்சி தரக்கூடிய மாதம். லிங்க வழிபாடு முதலாக உலகிலே ஆவுடையார், அதாவது சிவலிங்க வழிபாடு தொடங்கின மாதம் இந்த மாசி மாதத்தில் தாங்க. அதே மாதிரி பிரகலாதனை கொல்ல வந்த அரக்கியை தீயில் வெந்து சாம்பலாக்கிய மாதம் இந்த மாசி மாதம். அதாவது கெடுதல்கள் எல்லாமே விலகக்கூடிய மாதம் இந்த மாசி மாதம். மாசி மாதம் நமக்கு சொன்ன உடனே முதல்ல வர்றது ஞாபகம் வர்றது ஸ்ரீ மகா சிவராத்திரி தாங்க. அரகர மகாதேவா என்று எங்கும் உலகெங்கும் இருக்கக்கூடிய சிவனடியார்கள் எல்லாம் அல்ல சிவனை அந்த சிவராத்திரியிலே கண்விழித்து சிவனுடைய மந்திரங்களை எல்லாம் ஜபித்து சிவாபிஷேகம் எல்லாம் செய்து ருத்ராட்சங்கள் எல்லாம் அணிந்து கொண்டு எல்லா வகையிலும் சிறப்பு பஜனைகள், சிறப்பு பாடல்கள் பாடி மகிழக்கூடிய நிகழ்வாகிய ஸ்ரீ மகா சிவராத்திரி நிகழக்கூடிய மாதமும் இந்த மாசி மாதம் தாங்க. அதே மாதிரி மாசி மாதம் அந்த மாசி மகம் அப்படின்னாலே நமக்கு நதிகளில் நீராடுறது, முன்னோர்களுக்கு நாம் திதி தர்ப்பணம் செய்கிறது, இதெல்லாமே நமக்கு நினைவுக்கு வருங்க. இந்த மாசி மாதத்தில் எரிபக்த நாயனார், அதுக்கடுத்து காரி நாயனார், கோச்செங்கட் சோழ நாயனார், அதுக்கடுத்து திருவள்ளுவ நாயனார், இவங்களுடைய அவதார மாதமாக இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி ஸ்ரீ குலசேகர ஆழ்வார் மாசி புனர்பூசத்திலே அழகாக அவதரித்த மாதம். ஸ்ரீ ராமதேவர் சித்தருங்கிற பெரிய மகானும் அவதரித்த மாதங்க. இதே மாதிரி மாசி மாத பெருமைகளை நாம் அடுக்கடுக்காக சொல்லிக்கொண்டே போகலாங்க. ஆனால் அடுத்தது மாசி மாதத்துக்குரிய ராசி பலன்களாக இருக்குதுங்க. அதனால் மாசி மாத ராசி பலன்கள் தொடரும். மேஷ ராசிக்காரர்களை 10ஆம் இடத்துல உட்கார்ந்திருந்த சூரியன் லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் இந்த மாசி மாதம் முழுக்க உங்களுக்கு பணவரவு உண்டுங்க. எங்கே போனாலும் செல்வாக்கு அதிகரிக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். அவசரத்துக்கு கைமாத்தா வாங்கின பணத்தை தந்து முடிப்பீங்க. அரசு வேலைகள் அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக முடியும். வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கு கூட நீங்கள் முயற்சி பண்ணலாங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகுங்க. அதே போல் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதியோட உங்கள் ராசிநாதன் செவ்வாயோட வக்ரம் முடிவடையுதுங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு ஆரோக்கியம் அதிகமாகிக்கிட்டே போகும். சுறுசுறுப்பாகவும் இளமையாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பட்ஜெட்டில் உங்களுடைய ரசனைக்கு தகுந்த மாதிரி வீடு அல்லது வீட்டு மனை அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. கையில் காசு வச்சுருக்கிறோம், கரைஞ்சிடக்கூடாது, கடனாளியாக ஆகிடக்கூடாது. அதனால் ஒரு பொருளில் நம்ம முதலீடு பண்ணிட்டோம்னா நிம்மதியாக இருக்கலாம்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அதனால் இந்த மாதத்தில் நீங்கள் கோல்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க.
உங்களுடைய ராசிக்கு சாதகமாக புதனும் இந்த மாதம் முழுக்க பயணம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திடீர் பண வரவும் உண்டு. ஷேர் மார்க்கெட் மூலமாக கூட பணம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சூரியன் உட்கார்ந்துட்டார், இன்றைக்கி உட்கார்ந்துட்டார். அப்படி இருக்கிறதுனால மூத்த சகோதர வகையில் உதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமா நீங்கள் பேசலாம். அதெல்லாம் நல்ல விதத்தில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சொந்த வீடு கட்டி கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வண்டி வாகனமும் இந்த மாதத்தில் நீங்கள் வாங்குவீங்க. சுக்கிரன் சாதகமாக உட்கார்ந்துருக்காரு. வியாபாரமும் இந்த மாதம் விறுவிறுப்பாக இருக்கும். பற்று வரவு நல்லா இருக்கும். லாபம் அதிகரிக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி உத்தியோகத்திலையும் இந்த மாதம் முழுக்க உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டாகுங்க. இந்த மாசி மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மறவாமல் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை நீங்கள் சேவிக்கிறது நல்லதுங்க. மனநலம் குன்றியவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. தேங்காய் தானமாக கொடுங்க. இந்த மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. ரிஷப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய சுக்கிரன் உச்சமடைந்து வலுவாக உட்கார்ந்துருக்கிற நேரத்தில் இந்த மாதம் பிறந்திருக்குங்க. அதனால தாங்க இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு அற்புதமாக இருக்குங்க. பார்த்தும் பார்க்காம போனவங்க திரும்பி பேசுவாங்க, நலம் விசாரிப்பாங்க, சொந்த பந்தங்கள் வீடு தேடி வர ஆரம்பிப்பாங்க. ரொம்ப நாள் பகை அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வருமானமும் அதிகரித்து கொண்டே போகுங்க. ஏன்னா லாபஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உட்கார்ந்துருக்காரு. அவரோட ராகுவும் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. எப்போவோ வாங்கி போட்ட இடம் இப்போ திடீர்னு நல்ல விலைக்கு கேட்குறாங்க, கொடுத்துடலான்னு இருக்கேன், அதை கொடுத்துட்டு இன்னொன்று சிட்டிக்குள்ளார வாங்கலான்னு இருக்கேன். அந்த மாதிரி வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உண்டுங்க. ராசிக்குள்ளார குரு பகவான் இருக்கிறதுனால தொடர்ந்து ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல கடந்த 1 மாத காலமாக உட்கார்ந்து அப்பாவுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தாருங்க இந்த சூரியன். ஆனால் அப்படிப்பட்ட சூரியன் இப்போ 10வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அதனால் அப்பா மகன் உறவு இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும். அப்பாவுக்கு இருந்த உடல்நலக் குறைவுகள் அதெல்லாம் சரியாகி தந்தையாரும் ஆரோக்கியமாக இருப்பாங்க. பெற்றோருக்கு இருந்து வந்த மன வருத்தங்கள் அதெல்லாம் விலகும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால வெடுக்கு வெடுக்குன்னு சில நேரத்தில் பேசுவீங்க. கொஞ்சம் முன்கோபம் எல்லாம் வரும். அதை குறைச்சிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாசி மாதம் முழுக்க வியாபாரம் ரொம்ப அமோகமாக இருக்கும். எதிர்பார்த்ததை விட அதிக லாபம் கிடைக்கும். சிலருக்கு புது கடை திறக்கிறதுக்கான யோகம், புது பங்குதாரர்கள் வருவாங்க, புது வேலையாட்களும் சேருவாங்க. உத்தியோகத்தில் கூட இந்த மாதம் முழுக்க நீங்கள் பரபரப்பாக இருப்பீங்க. மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமா நல்ல வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ விநாயக பெருமானை நீங்கள் வணங்குறது நல்லது. காது கேளாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் உதவ பாருங்கள். பாசிப்பயிறு என்னும் பச்சை பயிறு தானமாக கொடுங்க. மாசி மாதம் அற்புதமாக இருக்குங்க. மிதுன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிநாதனாகிய புதன் இந்த மாசி மாதம் முழுக்க சாதகமான வீடுகளில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்து போனதெல்லாமே இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைச்சிருங்க. காரணம், புதன் உங்களுக்கு வலிமையாக இருக்கிறாரு, சூரியனோடு இருக்கிறாரு, அதுக்கு பிறகு சுக்கிரனோட போய் சேர்றாரு. அப்படி இருக்கிறதுனால உறவினர்கள் நண்பர்கள் உங்களை மதிக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உங்களை மட்டம் தட்டி பேசினவங்க உங்களை பாராட்டி பேச ஆரம்பிப்பாங்க. எல்லாம் நல்லா இருக்குதுங்க. ஆனால் உங்கள் ராசிக்குள்ளேயே செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் சின்னதாக ஒரு தாழ்வு மனப்பான்மை, சின்னதாக ஒரு முன்கோபம் எட்டி பார்க்குங்க. அதை துரத்தி விட்டுட்டிங்கன்னா இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிக்கலாங்க. முன்கோபத்தை மட்டும் நீங்கள் தவிர்க்க பாருங்கள். ஏன்னா
செவ்வாய் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களை சீண்டி பார்ப்பாங்க, உங்களை தூண்டி விட்டு பேச வைப்பாங்க. அதே மாதிரி போலியாக உங்கள்கிட்ட வந்து நட்பு பாராட்டுவாங்க. அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. பூர்வ புண்ணியாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான அந்த தேர்வு, நுழைவுத் தேர்வு, அதில் அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. மகனுக்கு நல்ல வரன் அமைந்து திடீர்னு திருமணம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி புறநகர் பகுதியிலாவது ஏதோ ஒரு வீட்டு மனையை வாங்கி வச்சோம்னா நாளைக்கு உதவும். அதே மாதிரி ரிட்டையர்டான காலத்தில் ஏதாவது நம்ம வீடு கட்டிக்கிட்டு ஓய்வாக அப்படியே கொஞ்சம் அமைதியாக இருக்கலாம் அப்படிங்கிற யோசனைகள் அதெல்லாம் மனசுக்குள்ளார வரும். புறநகர் பகுதியில் சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. 9ஆம் இடத்துல வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் மட்டும் அக்கறை காட்டணும். தந்தை மகனுக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மற்றபடி வியாபாரம் இந்த மாதம் முழுக்க சூடு பிடிக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் அதெல்லாமே விலகி எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு எல்லாம் அல்ல ஸ்ரீ சிவபெருமானை வணங்குங்க. குறிப்பாக சிதம்பரம் நடராஜ பெருமானை நீங்கள் சேவிக்கிறது நல்லது. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பச்சரிசி தானமாக கொடுங்க. மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. கடக ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக 7வது வீட்டில் உட்கார்ந்து உங்களை நேருக்கு நேராக பார்த்து உங்களுக்கு ஆரோக்கிய குறைவையும் அலைச்சலையும் முன்கோபத்தையும் கொடுத்து வந்த சூரியன் இப்போது 8வது வீட்டுக்குள்ளார வந்து மறைஞ்சிட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால முகத்தில் இருந்த அந்த சுருக்கங்கள் அதெல்லாம் மாறுங்க. கடுகடுன்னு பேசிட்டு இருந்தீங்க, ஆனால் இந்த மாதம் முழுக்க கலகலப்பாக இனிமேல் பேசுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு வகையில் சச்சரவு இருந்ததுங்க. அதெல்லாமே இந்த மாதத்தில் சரியாகி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்குங்க. 8வது வீட்டில் சூரியன் சனி பகவானுடன் வந்து சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு வீசா கிடைக்குங்க. வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் புதுசாக வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஆனால் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணுங்க. யாராவது ஏதாவது சோக கதை சொன்னால் சொந்த கதையாக நினச்சி நீங்கள் வந்து கொடுத்து ஏமாந்துடக்கூடாது. சக்திக்கு முடிஞ்சதை கொடுங்க, ஒரேடியாக கொடுத்து ஏமாந்துடக்கூடாதுங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் இந்த மாதத்தில் சாதகமாக முடியும். ஆனால் அதே நேரத்தில் அரசாங்கத்துக்கு செலுத்த வேண்டிய வரிகள், அது வருமான வரியாக இருந்தாலும் சரி மற்ற வரியாக இருந்தாலும் அதை உடனுக்குடனே செலுத்துறது நல்லது. அதில் அலட்சிய போக்கு வேண்டாம். அது மாதிரி கோர்ட்டு கேஸில் கூட அலட்சியமாக இருந்துடக்கூடாதுங்க. ஏன்னா சூரியனும் சனி பகவானும் ஒன்று சேர்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால அந்த வகையில் கொஞ்சம் பார்த்துக்கணும். லேசாக பல்வலி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுங்க. புதன் இந்த மாதம் முழுக்க அருமையாக இருக்கிறாரு. அதனால் பழைய சொந்த பந்தங்கள் தேடி வருவாங்க. சகோதர வகையிலையும் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்திலையும் தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி இந்த மாதத்தில் விற்று தீரும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் எல்லாமே குறைய ஆரம்பிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் சின்ன சின்னதாக இருந்த சிக்கல்கள் எல்லாமே விலகி சந்தோஷம் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு எல்லா வகையிலும் மேல்மலையனூர் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லது. கால்களை இழந்தவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. துவரம்பருப்பு தானமாக கொடுங்க. இந்த மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுடைய பிரபல யோகாதிபதி செவ்வாய் இந்த மாதம் முழுக்க லாபஸ்தானத்திலேயே உட்கார்ந்துருக்க போகிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பணவரவு செல்வாக்கு எல்லாமே உங்களுக்கு உண்டுங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. ஆனால் உங்களுடைய ராசிநாதன் ஆகிய சூரியன் 7வது வீட்டில் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. எதிரி கிரகமாகிய சனி பகவானுடன் இணைந்து உட்கார்ந்துருக்கு.
இருந்து உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்க. ஞாபக மறதியில் விலை உயர்ந்த பொருட்களை இழந்துடக்கூடாது. அரசு காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. அரசுக்கு செலுத்த வேண்டிய வருமான வரி அல்லது மற்ற வரிகள் ஏதாவது பாக்கி தொகை இருந்ததுன்னா அதெல்லாம் உடனுக்குடன் செலுத்திடுறது நல்லதுங்க. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்தில் கொஞ்சம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அவசரப்பட்டு கோபத்தில் எதையாவது பேசி குடும்ப ஒற்றுமையை கெடுத்துக்காமல் இருக்கிறதும் நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் சூரியன் சனி சேர்க்கையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை சுக்கிரனும் புதனும் சரி பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறதுனால நிலைமை கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருந்தது, அப்புறம் எப்படியோ சிரித்து பேசி சரி பண்ணிட்டேன் அப்படிங்கிற அளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் இந்த மாதம் முழுக்க சந்தோஷம் உண்டு. மகனுக்கு நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குது. மகளுக்கும் நல்ல நிறுவனத்தில் வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வியாபாரமும் இந்த மாதத்தில் நல்லாயிருக்கும். ஆனால் பங்குதாரர்கள் வேலையாட்கள் தொந்தரவு இந்த மாதத்தில் இருக்கும். உத்தியோக வகையில் வேலை சுமை கூடிக்கிட்டே போகும். அதிகாரி நம்மளை மதிக்கிறாரா மிதிக்கிறாரே புரிஞ்சிக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் யோசிப்பீங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ நரசிம்மரை நீங்கள் சேவிச்சிட்டு இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. தூய்மை பணியாளர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. மாதுளம் பழம் தானமாக கொடுங்க. மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. கன்னி ராசிக்காரர்களை கடந்த ஒரு மாத காலமாக 5ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களையும் நிம்மதியற்ற போக்கையும் எப்போ பார்த்தாலும் சிடுசிடுன்னு கோபத்தையும் கொடுத்து வந்த சூரியன் இப்போது 6வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்து வந்த ஒரு படபடப்பு, எப்போ பார்த்தாலும் இருந்து வந்த ஒரு பதட்டம், அதெல்லாமே இனிமேல் விலக ஆரம்பிக்குங்க. இந்த மாசி மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கோர்ட்டு கேஸாக இருந்தாலும் போட்டி பந்தயமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கடன் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. குடும்ப வருமானமும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. புது தொழில் தொடங்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. அறகுறையாக கட்டி முடிக்கப்படாமல் இருந்த வீட்டை கட்டி முடித்து கிராண்டாக கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தோம், இனிமேல் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிலர் புது தொழில் தொடங்கிறது, புது வியாபாரம் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி இந்த மாதம் முழுக்க யோகாதிபதி சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும். புது வண்டி வாகனம் வாங்குவீங்க. கம்பீரமாக பயணம் செய்வீங்க. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்குங்க. வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். புது புது சலுகைகள் கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ காஞ்சி காமாட்சி அம்மனை நீங்கள் வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி கட்டிடத் தொழிலாளிக்கு, ஏழை கட்டிடத் தொழிலாளிக்கு உதவுங்க. உளுத்தம்பருப்பு தானமாக கொடுங்க. மாசி மாதம் நிச்சயமாக அதிர்ஷ்டகரமாக இருக்குங்க. துலாம் ராசிக்காரர்களே, உங்களுடைய பூர்வ புண்ணியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. ஆனாலும் 4வது வீட்டிலேருந்து நகர்ந்து 5வது வீட்டுக்குள்ளார அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் சனி பகவானுடன் சேர்ந்திருக்கிறதுனால கொஞ்சம் கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கணும். மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்க வேண்டாம். பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பிள்ளைகளுடைய நட்பு வட்டத்தை கொஞ்சம் மறைமுகமாக கண்காணிக்கிறது நல்லது. பிள்ளைகளுடைய பாதை எப்படி இருக்குது, அவங்க யாரோட பழகிறாங்க, இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதும் நல்லதுங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் ராகோட உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. ஸ்கின் அலர்ஜி, த்ரோட் இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்திலும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறதுனால யார் யாருக்கோ காசை வாங்கி
கொடுத்துட்டு இப்போ நாம் அவஸ்தைப்பட வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க. தந்தையாருடைய ஆரோக்கியத்திலையும் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. பிள்ளைகளாலும் கொஞ்சம் அலைச்சலும் செலவுகளும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி புதனுடைய போக்கும் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க சிக்கனமாக இருக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பரவாயில்ல, வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும். இருந்தாலும் நல்ல அனுபவம் இல்லை புது வேலையாட்கள் வந்து சேரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ வராகி அம்மனை நீங்கள் தொடர்ந்து வணங்கிக்கிட்டே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி திருநங்கைகளுக்கு உதவுங்க. வாழைப்பூ அல்லது வாழைக்காய் தானமாக கொடுங்க. நிச்சயமாக மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களே, குரு பகவானுடைய அருட்பார்வை உங்கள் மேலே தொடர்ந்து கொண்டே இருக்கிற நேரத்தில் இந்த மாசி மாதம் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால அழகு, ஆரோக்கியம், ஐஸ்வர்யம் அதெல்லாமே இந்த மாதம் முழுக்க அற்புதமாக இருக்குங்க. பார்க்குறவங்கெல்லாம் உங்களை பாராட்டி பேசுவாங்க. அந்தளவுக்கு எதாவது நீங்கள் இந்த மாதத்தில் சாதித்து காட்டுவீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த தொகையும் கைக்கு வரும். விற்கணும் அப்படின்னு நினச்சிருந்த இடத்த விற்றுருவீங்க. பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கடந்த ஒரு மாத காலமாக 3வது வீட்டில் உட்கார்ந்து புது முயற்சிகளில் வெற்றி கொடுத்த சூரியன் இப்போது 4வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லது. வீடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வண்டி வாகனம் பழசை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலுமே இந்த மாதத்தில் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. பிள்ளைகளால் தைரியம் ஒரு பக்கம் உங்களுக்கு அதிகமாகிட்டே போகுங்க. புதனும் இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால புது நண்பர்களால் நீங்கள் உற்சாகம் அடைவீங்க. அதே மாதிரி ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அதாவது மறைந்து கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் வந்து குடும்ப அந்தரங்க விஷயம் எதுவாக இருந்தாலும் மனசுக்குள்ளார வச்சுக்கிறது நல்லது. அடுத்தவங்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளாமல் ரகசியங்களாக வச்சுக்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் ஓரளவு பரவாயில்ல. கடுமையான போட்டிகளால் லாபம் குறைய வாய்ப்பு இருக்குது. உத்தியோகத்தில் இந்த மாதம் முழுக்க சின்ன சின்ன வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் ஒரு அனுசரிப்பு இருந்து கொண்டே இருக்குங்க. இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஸ்ரீ துர்க்கை அம்மனை நீங்கள் வணங்குறது நல்லதுங்க. ஆதரவற்ற முதியோர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. அத்திப்பழம் தானமாக கொடுங்க. இன்று பிறந்திருக்கும் இந்த மாசி மாதம் இனிமையானதாக இருக்குங்க. தனுசு ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்து ஏகப்பட்ட செலவுகள், அலைச்சல்கள், காரசாரமான விவாதங்கள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்த சூரியன் இன்றையிலிருந்து 3வது வீட்டுக்குள்ளார வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இன்றைக்கி 3வது வீட்டில் உட்கார்ந்ததுனால உங்களுடைய புது முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும். எடுக்கிற முடிவெல்லாமே வெற்றியடையும். அரசு வேலைகள், காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனுக்குடன் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வரவேண்டிய தொகையும் கைக்கு வருங்க. தர வேண்டிய இடத்துலையும் தந்து முடித்து ஏதோ கௌரவத்தை காப்பாற்றிட்டோங்கிற நிம்மதி பெருமூச்சும் விடுவீங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாகவும் நடக்குங்க. அதே மாதிரி தந்தை வழியில் சிலருக்கு சொத்து வந்து சேரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வீடு எப்படி பார்த்தாலும் நீங்கள் மாற வேண்டியது வந்தாச்சு. நல்ல வீடாக அமையும். உங்கள் ரசனைக்கு தகுந்த மாதிரி, பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறதுக்கான சூழலும் இருக்குதுங்க. அந்த வகை உங்களுக்கு எல்லாமே லாபகரமாகவும் முடியுங்க. புதனும் சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறதுனால புது நண்பர்கள் அறிமுகமாகுவாங்க. பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தைரிய
தைரியம் ஒரு பக்கம் இருக்கும், ஆனால் இன்னொரு பக்கம் மறைமுக எதிரிகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. வீடு மனை வாங்கிறது விற்கிறது எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கிறது நல்லதுங்க. பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்தில் கூட்டுத் தொழிலை தவிர்க்க பாருங்கள். தனிப்பட்ட வகையில் செயல்பட்டீங்கன்னா லாபம் அதிகரிக்குங்க. உத்தியோக வகையில் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. எல்லா வகையிலும் செல்வாக்கு உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இந்த மாதத்தில் சரியாகுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ மகா பிரத்யங்கரா தேவியை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏழை நோயாளிக்கு மருந்து மாத்திரை வாங்கி கொடுங்க. வேர்க்கடலையும் தானமாக கொடுங்க. இந்த மாதம் அருமையாக இருக்குங்க. மகர ராசிக்காரர்களே, கடந்த ஒரு மாத காலமாக உங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்து உங்களுக்கு ஏகப்பட்ட கோபத்தையும் டென்ஷனையும் அவசரப்பட்டு முடிவுகள் எடுத்து அவஸ்தைப்பட்ட சூழலையும் கொடுத்து வந்த சூரியன் இப்போது உங்கள் ராசியை விட்டு விலகி 2வது வீட்டுக்குள்ளார உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உடம்பில் இருந்த அந்த எரிச்சல், நமைச்சல், சோர்வு, களைப்பு அதெல்லாமே விலக ஆரம்பிக்கும். அழகாகவும் சுதந்திரமாகவும் இருப்பீங்க. சுறுசுறுப்பாக செயல்பட்டு முக்கியமான வேலைகளை முடித்து காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. ஆனாலும் 2வது வீட்டில் சனி பகவானுடன் சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. கண் பார்வையை கொஞ்சம் சரி பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. திடீர்னு அறிமுகமாகி அன்பாக பேசுகிறவங்கள்ட்ட ஏமாந்துடாதீங்க. அதே மாதிரி யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்து போட்டு சிக்கிக்காதீங்க. யோகாதிபதிகள் சுக்கிரனும் புதனும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு, செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு திடீர்னு லாபம் வர சூழ்நிலைகள் இருக்குது. வரவேண்டிய பாக்கி நிலுவைத் தொகை அதெல்லாமே வசூலாகுங்க. புது வாடிக்கையாளர்களால் நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க அமோகமாக இருக்கும். உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால இந்த மாதம் முழுக்க கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். எல்லா வகையிலும் வெற்றி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ முருகப்பெருமானை வணங்குறது நல்லதுங்க. வாய் பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. நெல்லிக்காய் தானமாக கொடுங்க. இந்த மாதம் அமோகமாக இருக்குங்க. கும்ப ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துட்டாருங்க. மாதம் முழுக்க உங்கள் ராசியிலே தாங்க இருக்க போகிறாரு. அதனால் உணவு கட்டுப்பாடு உங்களுக்கு தேவைப்படுதுங்க. வாய்க்கு ருசியாக எதையாவது சாப்பிட்டுட்டு வயிறு சரியில்லை அப்படின்னு அப்புறம் நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி நேரத்துக்கு சாப்பிட்றது நல்லதுங்க. நேரம் தவறி சாப்பிட்டுட்டு வயிற்றில் ஏதோ பந்து மாதிரி உருளுது, அசிடிட்டி தொந்தரவாக இருக்குன்னு நீங்கள் சொல்லக்கூடாதுங்க. அதே மாதிரி மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுது நல்லதை மட்டும் பாருங்கள். அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய சில விஷயங்களை பார்த்து அதை விமர்சனம் பண்ணுறதை தவிர்க்க பாருங்கள். சூரியனும் சனி பகவானும் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால உறவினர்கள் நண்பர்களால் அன்பு தொந்தரவுகள் உண்டு. வீடு தேடி வருவாங்க. சுப செலவுகளும் ஒரு மாதிரி அதிகமாகிட்டே தாங்க போகும். யோகாதிபதி புதன் சாதகமான வீடுகளில் பயணம் செய்கிறாரு. அதனால் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. 2வது வீட்டில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும். வரவேண்டிய பணமும் கைக்கு வரும். கொடுக்க வேண்டிய இடத்துலையும் கொடுத்து முடிப்பீங்க. விலை உயர்ந்த பொருட்கள், தங்க நகைகள், வைர நகைகள் அதெல்லாம் புதுசு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலை இல்லாமல் இருந்தவங்களுக்கு வேலை கிடைக்கும். இருக்கிற உத்தியோகத்திலையும் உங்களுக்கு எல்லா வகையிலும் நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க.
அதே மாதிரி வியாபாரமும் இந்த மாதம் முழுக்க விறுவிறுப்பாக இருக்கும், நல்ல லாபம் உண்டுங்க. 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளை பகைச்சிக்க வேண்டாம், அவங்க போக்கில் அவங்கள விட்டு பிடிங்க. கர்ப்பிணி பெண்களும் மருத்துவரின் ஆலோசனை இல்லாமல் எந்த மருந்தும் எடுத்துக்கொள்ள வேண்டாங்க. எப்படி பார்த்தாலும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் வணங்குங்க. அதே மாதிரி நடைபாதையில் வசிப்போருக்கு துணி உணவு வாங்கி கொடுங்க, உலர் திராட்சையும் தானமாக கொடுங்க. இந்த மாசி மாதம் அமோகமாக இருக்குங்க. மீன ராசிக்காரர்களே, உங்களுடைய ராசிக்குள்ளேயே சுக்கிரன் உட்கார்ந்திருக்கும் பொழுது இந்த மாசி மாதம் பிறந்திருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாமே நிறைவேறுங்க. விலை உயர்ந்த அணிகலன்கள், தங்க ஆடை அணிகலன்கள் அதெல்லாமே நீங்கள் வாங்குவீங்க. வீடு மாறுறது வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி பிள்ளைங்களுக்கு ரொம்ப நாளாக தள்ளி போன கல்யாணம் இந்த மாதத்தில் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வேலை தேடின்னு இருக்கிறவங்களுக்கு நல்ல நிறுவனத்தில் வேலையும் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. 6ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சூரியன் 12வது வீட்டில் மறைந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால பழைய கடன் தொந்தரவுகள் அதெல்லாம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வரவேண்டிய பணமும் கைக்கு வர வாய்ப்பு இருக்குது. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இந்த மாதத்தில் நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக யோகாதிபதி புதனும் இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அந்த புதன் எல்லா வகையிலுமே இந்த மாதம் முழுக்க சாதகமாக இருக்கிறதுனால வெற்றிகளை கொடுப்பாருங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகரிக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கார். விரைச்சனியாக உட்கார்ந்திருந்தாலும் திடீர் வருமானங்களையும் கொடுக்க வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரம் இந்த மாதம் முழுக்க பரபரப்பாக இருக்கும். பங்குதாரர்கள் புதுசாக வருவாங்க, வேலையாட்களும் புதுசாக வருவாங்க. நல்ல அமைப்பாக வியாபாரம் இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். நியாயமாக நடந்துப்பீங்க. கீழே இருக்கக்கூடியவங்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. மேலே இருக்கிற அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. செவ்வாய் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வீடு வாங்கிறது சாதகமாக இருக்கும். அதே மாதிரி சேமிப்புகளும் அதிகரிக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டு. வியாபார வகையிலையும் லாபம் இருக்குது. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் இருக்குதுங்க. இந்த மாதம் முழுக்க நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகளை வணங்குறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவ மாணவிகளுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. தேன் தானமாக கொடுங்க. மாசி மாதம் அருமையாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, இன்று பிறந்திருக்கும் இந்த மாசி மாதம் உங்கள் வாழ்வில் எல்லா வளங்களையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான மாதமாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.